தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோல நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஒளிஞ்சிருக்க 5 ட்ரிக்ஸ் வந்து பார்க்க போறோம். சோ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன், எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு 5 ட்ரிக்கை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சோ நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்க ட்ரிக் வந்து கூகுள் மேப்ல தான் வந்து இருக்கு. ஸோ நாம ஏதாவது புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதா இருக்கட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கூகுள் மேப்போட ஹெல்ப்ல தான் வந்து கேட்போம். இந்த மாதிரி நம்ம கூகுள் மேப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்ற எல்லா ஹிஸ்டரியும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல வேற யாராவது உங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் யாராவது எடுத்து உங்களோட மேப்பை செக் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து எங்கெங்கெல்லாம் நீங்க டிராவல் ஆயிருக்கீங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ நான் கூகுள் மேப் மூலியமா நான் எங்கெங்க போறேன் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, ஹிஸ்டரியாவே சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கூகுள் மேப் ஓபன் பண்ணிட்டு மேல வந்து இந்த மாதிரி ஒரு ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து டர்ன் ஆன் இன்காகிட்டோ மோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மோட ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க எந்த லொகேஷன் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலும் இல்ல எந்த லொகேஷன் போனீங்க அப்படின்னாலும் அது வந்து உங்களோட ஹிஸ்டரியில வந்து சேவ் ஆகாது. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க ட்ரிக் வந்து ஜிமெயில் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரிக். அதாவது நாம வந்து ஒரு அப்ளிகேஷன்ல லாகின் பண்ணும்போதா இருக்கட்டும் இல்ல வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணும்போதா இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ நாம ஒரு வெப்சைட்ல ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண மாட்டோம். இல்ல ஒரு அப்ளிகேஷன்ல வந்து நம்ம ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண மாட்டோம், அதை அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ணிருப்போம். பட் ஆனா அந்த வெப்சைட்ல அந்த அப்ளிகேஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா மெயில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம ஜிமெயில் வந்து அந்த அப்ளிகேஷன்ல வந்து அசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கூகுள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உள்ள வந்து செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கனெக்டட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ அது உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து எந்தெந்த ஆப்ஸ் கூடலாம் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இதுல நீங்க ஒரு சில ஆப்ஸ்லாம் யூஸே பண்ண மாட்டீங்க, இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டிஸ்கனெக்டட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியும் அந்த ஆப்பும் வந்து அசஸ்ல இருக்கிறது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க ட்ரிக் வந்து வாட்ஸ்அப் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரிக் தான். நார்மலா நம்ம கூகுள் குரோம்ல இருந்து ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா அந்த இமேஜோட குவாலிட்டி வந்து கம்ப்ரஸ் ஆகும். அண்ட் இது வந்து ரெண்டு ப்ராசஸா இருக்கும். ஒரு இமேஜை நம்ம கூகுள் குரோம்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல அனுப்பணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு கம்ப்ரஸ் ஆகாம அதனோட ஃபுல் குவாலிட்டிலேயே வாட்ஸ்அப்ல அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. உங்களோட கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த இமேஜை லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல காப்பி இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த காப்பி இமேஜை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வாட்ஸ்அப் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்ட்ல அந்த போட்டோ வந்து பேஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த விதத்திலையும் கம்ப்ரஸ் ஆகாம அதுல என்ன குவாலிட்டி இருந்ததோ அதே குவாலிட்டிலேயே வந்து போகும். நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்க ட்ரிக் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பா கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் பிக்சர் வந்து வைக்கணும். பட் ஆனா அந்த ஃபேக்கான ப்ரொஃபைல் பிக்சர்ல இருக்கவங்க வந்து உயிரோடயே இருக்கக்கூடாது, இல்ல அப்படி வந்து ஒரு பர்சனே இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. உங்களோட கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு திஸ் பர்சன் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்றத சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து வரும். அது உள்ள போன உடனே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சம் பர்சன்ஸோட இமேஜஸ் வந்து வரும். இதுல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு லேடியோட இமேஜ் வந்து வரும். உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு ஜென்ஸோட இமேஜ் தான் வேணும்னா ரிஃப்ரெஷ் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புதுசா இன்னொரு போட்டோ வந்து வரும். அதே மாதிரி ரிஃப்ரெஷ் இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய போட்டோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த போட்டோ பிடிச்சிருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மேலேயே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜெனரேட் ரேண்டம் ஹியூமன் ஃபேஸ் இன் ஒன் கிளிக் அண்ட் டவுன்லோட் இட் அகைன் அண்ட் ஏஐ. அதாவது இந்த இமேஜஸ் எல்லாமே ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி அனுப்புனது தான், இந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபேக்கான ப்ரொஃபைல் பிக்சர் இல்லை ஃபேக்கான போட்டோஸ்லாம் வேணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்க ட்ரிக் உங்களோட ஆண்ட்ராய்ட் போனை அப்படியே iOS மாத்துறதுக்கான ஒரு ட்ரிக் தான். இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லான்ச்சர். ஸோ அந்த லான்ச்சரை டிஃபால்ட் லான்ச்சரா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐகான்ஸ்ல இருந்து உங்களோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட்ல இருந்து அப்படியே ஐபோன்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து மாறிடும். ஐபோன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அசஸ் பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க, சேம் அதே அசஸ் பட்டன் எல்லாமே உங்க போன்லயும் வந்து வரும். அண்ட் அந்த இருக்கு இல்லையா, அந்த ஐகான்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி iOSல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து இந்த ஒரு லான்ச்சர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போனை ஐபோனா மாத்தணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட லான்ச்சரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோல பார்த்தா இந்த 5 ட்ரிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 5 ட்ரிக்ல எந்த ட்ரிக் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், எந்த ட்ரிக்லாம் தெரியாது அப்படின்ற இந்த 2 விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். பாய்.